அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் பற்றி, அது ஏன் நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். இறுதியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ்வதற்கு தகுந்த காரணங்கள், அதாவது நிபந்தனைகள், அந்த வேதியியல் மாற்றம் எந்தெந்த வகையில் நாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் பார்த்தோம். அழுத்தம் தருவதன் மூலமாக ஒரு வேதியியல் மாற்றம் உருவாகுது. 2 பொருள்களினுடைய கரைசலாக இருக்கும்போது அந்த வேதியியல் மாற்றம் எளிதாக நடக்கும். வெப்பப்படுத்துவதன் மூலியமாக அந்த வேதியியல் மாற்றம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம மின்சாரம் அப்படிங்கிறது மூலியமாக வேதியியல் மாற்றம் நடக்கும். வெளிச்சம் சொல்லக்கூடிய அந்த ஒளி, மின்சாரம், இவை எல்லாமே பார்த்திங்கன்னா வேதியியல் மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான காரணிகளை நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாம் இப்போது பார்க்கலாம். 3.6 பாருங்கள், ஒரு வேதியியல் மாற்றத்தினை சுட்டும் குறியீடுகள் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாள குறியீடு அங்கே நடக்கும். உதாரணமாக ஒரு நிறமாற்றம் நடக்குது. அந்த நிறமாற்றம் நடந்துச்சாவே அங்கே வேதியியல் மாற்றம் நடந்துருங்கிறதுக்கான ஒரு அடையாள குறியீடு. மனமாற்றம், அதனுடைய வாசனை மாறுது, நிறம் மாறுகிறது இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாயு உருவாகுது, இந்த மாதிரி செய்யும்போது வெப்பம் உருவாகுது, வெளிச்சம் உருவாகுது. இதெல்லாம் என்ன காரணம்னா, அங்கே வேதியியல் மாற்றம் நடந்திருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அந்த மாதிரி சில காட்டக்கூடிய குறியீடுகள், எந்தெந்த மாதிரி குறியீடுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஸோ ஒரு வேதியியல் மாற்றத்தினை சுட்டும் குறியீடுகள், இங்கே என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க? ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு தூளாக்கிய முட்டை ஓட்டுடன் எலுமிச்சை சாற்றினை சேர்க்கவும். அதாவது ஒரு சோதனை குழாயில் முட்டையினுடைய ஓடு இருக்கு இல்லையா, முட்டையினுடைய ஓட்டை பொடி பண்ணி அதோட எலுமிச்சை சாறை சேர்க்கணும். சேர்த்துனா என்ன ஆகுதுன்னா, சிறு சிறு குமிழ்களாக கார்பன் டை ஆக்சைடு உருவாவதை பார்க்கலாம் சோதனை குழாயில். அப்போ என்னென்னா, குமிழ்கள் உருவாகுது. அது ரெண்டும் சேரும்போது குமிழ்கள் உருவாகுது. அந்த குமிழ்கள் உருவாகுதுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, முட்டை ஓட்டுடன் எலுமிச்சை சாறும் சேர்ந்து ஒரு வேதியியல் மாற்றம் அங்கே நடக்கிறது. குமிழ்கள் உருவாகி கார்பன் டை ஆக்சைடுங்கிற வாயு உருவாகுதுங்கிறதுக்கான அடையாளம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? குமிழ்கள் வெளியேறுதல் அப்படிங்கிறது மூலியமாக வேதியியல் மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது மாதிரி ஒரு அடையாள குறியீடு ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். அதே மாதிரி சுட்ட சுண்ணாம்புடைய வேதியியல் வாய்ப்பாடு கால்சியம் ஆக்சைடு. இந்த சுட்ட சுண்ணாம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரச்சுண்ணாம்பு. இது நம்ம கிளிஞ்சல் மாதிரியே இருக்கும். வீட்டில் நம்ம வெள்ளை அடிக்கும் போது வாங்கிட்டு வருவீங்க. பவுடராகவும் இருக்கும், கிளிஞ்சலாகவும் இருக்கும், லம்ஸ் கல்வ உருண்டையாகவும் இருக்கும். இதில் நீரினை சேர்க்கும் பொழுது அதிக அளவு வெப்பம் வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு உருவாகிறது. இது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிக்கும் போது நம்ம செய்கிற வேலை தான். என்ன செய்வோம்? சுண்ணாம்பை வாங்கிட்டு அது பொடியாகவோ இல்லை தூளாகவோ இல்லை கிளிஞ்சலாகவோ இருக்கும். ஒரு பானையில் கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும், கொலன்னு பேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த பானையை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். அப்போது நீங்கள் பவுடராக கொண்டு வந்தீங்க இல்லையா, அது கால்சியம் ஆக்சைடு. நீருடன் வேதி வினை புரிந்து வெப்பம் வெளியேறுகிறது. அப்போது வெப்பம் என்பது இங்கே நம்ம வேதியியல் மாற்றம் நடந்ததற்கான அடையாள குறியீடு. இது ஒரு வேதியியல் மாற்றம். ஸோ சுட்ட சுண்ணாம்பும் நீரும் வினைப்படுவதை, அதாவது அது ரெண்டும் இணைஞ்சதன் மூலியமாக வெப்பம் உருவாகுவதன் மூலியமாக இங்கே வேதியியல் மாற்றம் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்றாடம் நாம் உணவு பதார்த்தங்களை சமைக்கிறோம். நிறைய நம்ம சாப்பிட்றதுக்கான தேவையான பொருளை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அந்த பாத்திரங்கள் காலியானதுக்கப்புறம் அவற்றை சுத்தம் செய்கிறோம். ஒருவேளை மீதமான சிறிதளவு உணவு பதார்த்தத்துடன் பாத்திரத்தை கழுவாமலேயே நாம் அப்படியே மூடி வச்சுட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம். சரியா, பாத்திரம் கழுவலை, அப்புறம் கழுவிக்கலான்னு விட்டாச்சு. மறுநாள் அந்த பாத்திரத்தை திறந்தோம்னா ஒரு துர்நாற்றம் வீசுவதை உணரலாம் இல்லையா? அப்போது ஒரு நாள் பூரா அந்த மிச்சமான அந்த உணவுப் பொருள் அப்படியே இருக்குது, பாத்திரத்தை மூடி வச்சுட்டோம், வாஷ் பண்ணல. ஒரு நாள் கழித்து நம்ம தெரியாதனமாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அந்த மூடியை திறந்தோம்னா ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும், துர்நாற்றம் வீசுவது. என்னாச்சு?
அங்கே இருந்த அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கொஞ்சோண்டு உணவுப் பொருள் கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்கான அடையாளம். அப்போது இங்கே வேதியியல் மாற்றம், நல்லா இருந்த உணவு கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்கான அடையாளம் என்ன? துர்நாற்றம். அப்போ துர்நாற்றம் வீசுதன் மூலியமாக வேதியியல் மாற்றம் அங்கே நடந்திருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு குறியீடு தான். அடுத்தது பாருங்க, ஒரு இரும்பாலான ஆணியை சில நாட்கள் நீரில் போட்டு வைத்து பின்னர் அதனை பார்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறமாக ஆணி மேலே இருக்கும். இது வந்து துருப்பிடிக்கிறதுக்கான விஷயந்தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்லையா? அப்போது இங்கே நல்லா இருக்கக்கூடிய இரும்பு பொருள் மேலே, ஆணி மேலே செம்பழுப்பு நிறம் ஒரு படலம் படிஞ்சிருக்கும். தட்டினோம்னா அப்படி கொட்டி வரும். அதுதான் வந்து துரு, இரும்பு ஆக்சைடு. அப்போது இதன் மூலியமாக அந்த செம்பழுப்பு நிறம் மாறிப்போச்சு இல்லையா? நல்லா இருந்த பொருள் மேலே இப்போ செம்பழுப்பு நிறம் அப்படின்னு ஒரு நிறம் மாறிப்போச்சு. இது எதை குறிக்குதுன்னா, துருப்பிடித்தல்ங்கிற நிகழ்வு ஒரு வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறதுக்கான அடையாள குறியீடு. அப்போ நிறமாற்றம் என்பதும் வேதியியல் மாற்றத்திற்கான அடையாள குறியீடு. அடுத்தது, சூடான பாலில் எலுமிச்சை சாற்றினை கலந்தால் அந்த பால் திரிந்து தயிராவதை அறியலாம். நம்ம தயிர் புறப்போகிறோம் இல்லையா? அந்த ஒரு நிகழ்வு தான். அப்போது இங்கே தயிர் அப்படிங்கிற ஒரு வீழ்ப்படிவு உருவாகுது. அப்போ இந்த பாலுக்கும் எலுமிச்சை சாற்றுக்கும் இடையே ஒரு வேதிவினை நடந்ததற்கான அடையாளம் என்னன்னா, வீழ்ப்படிவு ஒன்று உருவாகுது. அதை தான் நம்ம தயிர்னு சொல்கிறோம். அப்போது வீழ்ப்படிவு உருவாகுதல் அப்படிங்கிறதும் ஒரு வேதி மாற்றத்திற்கான அடையாள குறியீடு. அப்போது இது வரைக்கும் பார்த்த இந்த உதாரணங்களை எதெல்லாம் நமக்கு வந்து வேதியியல் மாற்றம் நடந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு குறியீடாக நமக்கு சொல்கிறாங்க. குமிழ்கள் வெளியேறுதல், வெப்பம் வெளியிடப்படுகிறது, நிறமாற்றம் ஏற்படுதல், மனமாற்றம் ஏற்படுதல், வீழ்ப்படி உருவாகுதல், இதெல்லாம் அந்தந்த வேதியியல் மாற்றங்களுக்கு சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாற்போல் வேதியியல் மாற்றம் நிகழ்கிறதுங்கிறதுக்கான அடையாள குறியீடு என்பது நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அடுத்தது ஒரு வெப்ப ஏற்புனா என்ன? வெப்ப உமிழ் வேதி மாற்றம் அப்படின்னா என்ன? இந்த வெப்பம் உமிழ் மாற்றம், வெப்ப ஏற்பு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மாணவனுடைய கையில் ஒரு கையில் வந்து சோப்புத்தூளையும் இன்னொரு உள்ளங்கையில் குளுக்கோஸ் தூளையும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு சோப்புத்தூள் இருக்க 2 கையிலையும் வந்து இப்போ வந்து ஒரு கையில் சோப்புத்தூள் இருக்குது, இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இருக்குது. 2த்துலேயுமே கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போ தண்ணி அதில் விடும் பொழுது சோப்புத்தூளில் வந்து தண்ணி சுடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா வெப்பமாக இருக்கிற மாதிரி உணரலாம். குளுக்கோஸ் இருக்கக்கூடிய கையில் வந்து நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டரு குளிர்ச்சியை நாம் உணரலாம். இது எதுக்காக அப்படின்னா, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோப்புத்தூளுடன் நீரினை சேர்க்கும் பொழுது வெப்பமாக இருக்குது, குளுக்கோஸுடன் நீர் சேர்க்கும் போது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே ஒரு மாற்றம் நடக்குது. மெக்னீஷியம் நாடா அப்படின்னு எரியுது இல்லையா? அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மெக்னீஷியம் நாடா வந்து எரிந்து மெக்னீஷியம் ஆக்சைடாக அந்த சாம்பல் உருவாகுது. இது ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெக்னீஷியம் நாடா எரியும் போது கூடவே பார்த்திங்கன்னா வெப்பம் உருவாகும், வெளிச்சம் உருவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு மரம் எரியுதுன்னு வச்சுக்கோவே, அந்த மரம் எரியும் போதும் பார்த்திங்கன்னா வெப்பம் உருவாகும், வெளிச்சம் உருவாகும். இந்த மாதிரி நமக்கு வந்து வெப்பத்தை வெளியிடும் மாற்றங்களுக்கு, வெப்பத்தை வெளியிடுதல் அப்படின்னா வெப்பத்தை உமிழ்கிறது. தொட்டால் சூடாக இருக்கும், வெப்பம் நமக்கு உணரணும். வெப்பத்தை நாம் உணர்ந்தோம். ஒரு கையில் உள்ளங்கையில் வந்து சோப்புத்தூளில் வந்து வெப்பம் உணரப்படுகிறது, அப்போ வெப்பம் வெளியேற்றப்படுகிறது, வெப்பம் உமிழப்படுகிறது. அதை வெப்பம் உமிழ் மாற்றம். வெப்பம் வெளியிடப்பட்டால் எப்படி தெரியும்? சூடாக இருக்குன்னு நமக்கு உணரணும். சூடாக இருக்குது நம்ம உணர்ந்தாமே வெப்பம் வெளிவருகிறது, வெப்பம் உமிழப்படுகிறது என்று அர்த்தம். அப்போது வெப்பம் வெளியிடப்படும் மாற்றங்களுக்கு வெப்பம் உமிழ் மாற்றம் அப்படி சொல்லுவோம். சில மாற்றங்கள் நடக்கும்போது வெப்பம் உமிழப்படாது, வெப்பம் உறிஞ்சப்படும். இப்போது நீரை வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம். நீர் வந்து வெப்பப்படுத்தும் பொழுது வெப்பத்தை அந்த நீர் உறிந்து கொண்டு நீராவியாக மாறுது. இங்கே நீரானது வெப்பத்தை உமிழப்படலை, உறிஞ்சிக்குது. அப்போது பனிக்கட்டி நம்ம வெப்பப்படுத்துகிறோம், என்ன ஆகும்? பனிக்கட்டி என்ன செய்யுது? வெப்பப்படுத்தும் போது அந்த வெப்பத்தை வந்து அது ஏற்றுக்கொண்டு அது உருகி நீராக மாறுது. அப்போது வெப்பத்தை உறிஞ்சும் மாற்றங்களுக்கு வெப்ப ஏற்பு மாற்றங்கள், வெப்பத்தை வெளியிடும் மாற்றங்களுக்கு வெப்ப உமிழ் மாற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி வெப்பம் உமிழ் மாற்றம், வெப்பம் ஏற்பு மாற்றம் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது, நீங்கள் வெப்ப ஏற்பு, அதாவது அந்த வெப்ப வேதியியல் மாற்றங்கள் நிகழ்வதற்கான அந்த குறியீடுகள் என்னென்னங்கிறத பார்த்தோம்.
வெப்ப ஏற்பு அப்படின்னா என்ன, வெப்ப உமிழ் மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப ஏற்பு மாற்றம், வெப்ப உமிழ் மாற்றத்துக்கான இந்த படம் உங்களுக்கு தெரியும். திண்மத்தினுடைய துகள்கள் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். வெப்பப்படுத்துகிறேன், அந்த வெப்பத்தை என்ன செய்யுது, ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே சிறிது சிறிதாக இடைவெளி ஏற்பட்டு விரிவடைந்து திரவ நிலைக்கு செல்கிறது. இதை வந்து உருகுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது திரவத்தினுடைய துகள்கள் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி செய்கிறேன், அப்போ என்ன ஆகும், அந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும், நெருங்கி வரும், சுருங்கும், சுருங்கி திண்ம நிலையை அடையும். இதை வந்து உறைதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை வெப்ப ஏற்பு, இதை வெப்பம் உமிழ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே மாதிரி வாயு துகள்கள் பார்த்திங்கன்னா அங்கே தூர தூரமாக இருக்குது மூலக்கூறுகள். குளிர்ச்சி அடையும் போது என்ன ஆகும், சுருங்கி நெருங்கி வந்து திரவ நிலையை அடையும். ஸோ இந்த மாதிரி வெப்ப ஏற்பு மாற்றங்கள், வெப்ப உமிழ் மாற்றங்களுக்கான இந்த மூலக்கூறுடைய அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, தொட்டா சூடாக இருக்கும், அப்போ வெப்பம் வெளியிடப்படுகிறது. வெப்பம் வெளியிடப்பட்டால் அது வெப்பம் உமிழ் மாற்றம். வெப்பத்தை ஏற்றுக்கொண்டால் அது வந்து வெப்ப ஏற்பு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நமக்கு போதும். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.